இந்த வருஷம் 2006 12ஆம் மாதத்துலேயே உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டா அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக அண்ணாமலை சார் இயக்கமும் கட்சி கண்டிப்பாக எலெக்ஷன் நிற்பாங்க, பல சீட்டுகளை பிடிப்பாங்க. விஜய் கட்சியும் நிறைய இடத்த பிடிப்பாங்க, திமுகவும் பிடிக்கும், அண்ணாமலையாகவும் பிடிப்பாங்க, அதிமுகவும் பிடிக்கும். இதில் யாருக்கு கூட குறைச்சிங்கிறது அந்த டேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத்தனை பர்சன்டேஜின்னு கணக்கு போட்டு துல்லியமாக சொல்லலாம். கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 இருந்து 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவைத் தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். ஐயா, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்கணும், அது எப்போ நடக்கும்? போன தடவை கவர்மெண்ட் இருந்தபோது அதை நடத்தலை, இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை நடத்துமா? அது ஒன்று. அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுனால அதில் வர ரிசல்ட்னால இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? 2. மூணாவது கேள்வி வந்து, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிப்பாரா இல்லை என்ன ஆகும்? அதை பற்றின விவரங்களும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்ரீ வாஞ்சி 27 நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டினியூவாக நிறைய விஷயங்கள் என்ன கண்டினியூவாக நான் வீடியோ போடுறேன். நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயத்தை தான் சொல்லுவேன். உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம். சென்ற ஆட்சியில் வந்து நடக்க வேண்டியது டேட்டு தள்ளி போயிட்டு இப்போ புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. சகோதரர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அவரோட அரசாங்கத்தில் வந்து இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க. வர்ற இந்த வருஷம் 2006 12ஆம் மாதத்துலேயே உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டால் மார்ச் 2027 மார்ச்சுக்கு பிறகு தான் எலெக்ஷன். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சி மேயர் பிடிக்கிறது, சேர்மன், ஒன்றியம் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலேருந்து எல்லா கட்சியுமே பயங்கரமாக போட்டி போட்டு பிரச்சனை ஆகும். இதில் வந்து எந்த கட்சிக்கு சாதகமாக அமைங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அடுத்து விஜய் கட்சி இருக்குது. அடுத்து வந்து திமுக, அவங்க ஏற்கனவே எல்லாமே அவங்க தான் இருக்காங்க, சேர்மன், மாநகராட்சி மேயராக. அடுத்து அதிமுக, அது அல்லாமல் அண்ணாமலையார் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல இயக்கம். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ணி உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்போ எலெக்ஷன் வந்து மிக மிக டஃப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக அண்ணாமலை சார் இயக்கமும் கட்சி கண்டிப்பாக எலெக்ஷன் நிற்பாங்க, பல சீட்டுகளை பிடிப்பாங்க. யாருக்கும் அதிக மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகும். இதுலேயுமே குறைவாக தான் இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு இதில் விஜய் கட்சியும் நிறைய இடத்த பிடிப்பாங்க, திமுகவும் பிடிக்கும், அண்ணாமலையாகவும் பிடிப்பாங்க, அதிமுகவும் பிடிக்கும். இதில் யாருக்கு கூட குறைச்சிங்கிறது அந்த டேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத்தனை பர்சன்டேஜின்னு கணக்கு போட்டு துல்லியமாக சொல்லலாம். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும், அதில் இந்த மாட்டு கருத்தில். இதில் மிக மிக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன், கேட்டுங்க. வர்ற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், சேர்மன் எல்லாரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலர்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாற்றம் வரப்போகுது. நேரடியாக மேயர், சேர்மனுக்கு தனியாக நின்று ஜெயிக்க போகிறாங்க. அப்படி தான் அமையப்போகுது. சட்டம் கொண்டு வர போகிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் அமைப்புல சட்டங்கள் மாற்றப்படும், பழைய முறையை கையாளப்படும். சேர்மனுக்கு தனியாக நின்று ஜெயிக்கணும், கவுன்சிலர் நின்று ஜெயிச்சு இந்த கவுன்சிலர் ஒருத்தர் வேலை போகிறது, குதிரை பெறத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. நேரடியாக சேர்மன், நேரடியாக மேயர், இந்த மாதிரி நேரடி தான். அந்த மாதிரி எலெக்ஷன் மாறப்போகுது. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.